செங்கோட்டையன் டிவிகேல ஜாயின் பண்ண உடனே பனையூர்லேருந்து நேராக எம்ஜிஆர் அண்ணா நினைவிடங்களுக்கு போனார். அங்கேருந்து பெரியார் திடலுக்கும் போயிருக்கார். வழக்கமாக டிவிக்கே திமுக அதிமுக பேசக்கூடிய அரசியலை பேசுவாங்க. அவங்களோட கொள்கைகள் தான் இவங்களுக்கும் கொள்கைகள். ஆனால் தன்னை ஒரு திராவிட கட்சியாக டிவிக்கே பிரகடனப்படுத்திக்கிட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையின் வருகைக்கு பிறகு டிவிக்கே தன்னை ஒரு திராவிட கட்சியாகவே, இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மினியேச்சர் அதிமுக மாதிரி, அதிமுகவினுடைய இன்னொரு வடிவமாக தன்னை மாற்றிக்க ஆரம்பிச்சிருச்சா? வரப்போகிற 2026 டிவிக்கே அப்படியான ஒரு இடத்துல இருந்தால் போட்டியிட போதா அப்படின்ற கேள்வி வருது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையனுக்கு பதவியெல்லாம் அறிவித்து அறிக்கையும் வந்துருச்சு. அவரும் தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கெல்லாம் போயிட்டு மரியாதை பண்ணிகிட்டு இருக்காரு. எதை நோக்கி நகர்கிறது டிவிக்கே? நேற்று ஈவினிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஊடகங்களில் பேசப்பட்டது. குறிப்பாக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீஃப் கோஆர்டினேட்டராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையிலையும் அவர் சீஃப் கோஆர்டினேட்டராக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 28 பேர் கொண்ட குழு அன்றாடம் கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கட்சி எந்த அளவுக்கு அதனுடைய வலிமை இருக்குது, கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு தினசரி நிகழ்வுகளை கவனிக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழு இது விஜயினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இவங்க எல்லாருமே விஜய்க்கு டெய்லி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு குழு. இந்த குழுவினுடைய சீஃப் கோஆர்டினேட்டராக செங்கோட்டை நிற்க போகிறாரு அப்படின்றத விஜய் அறிக்கையாகவே கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் இருப்பார் அப்படின்றதான் வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு மெசேஜை அவர் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கார். ஒன்று, ஜெயலலிதா அவர்களை பற்றி அவர்களும் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படிலாம் கிடையாதுங்க, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஜோடித்து அரசியல் ரீதியாக நம்ம குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறேன். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய சட்டை பையில் ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இருந்தது. பொதுவாக ஒரு மாற்றுக் கட்சியில் இணைய போகிறாங்க அப்படின்னா அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு எந்த கட்சியில் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அந்த கட்சியினுடைய தலைவருடைய புகைப்படத்தை வச்சுருப்பாங்க. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜெயலலிதாவுடைய விசுவாசியாகத்தான் நான் இன்றைக்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க இல்லை அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பவர்கள் தாவேக்கால இணையலாம், நீங்கள் அம்மாவினுடைய விசுவாசியாக இருந்தாலும் கூட விஜய் உங்களை அரவணைத்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் இது கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அதற்கு பிறகு அவர் பண்ண அந்த விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. முக்கியமாக அண்ணா சமாதி, அதே மாதிரி எம்ஜிஆர் சமாதிக்கு போய் நேரடியாக, அதுவும் தாவேக்கால இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்களாக இன்றைக்கு வலம் வரக்கூடிய அருண்ராஜ் ஐஆர்எஸ், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, இவர்களையும் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய புதிய பயணத்துக்கான ஒரு வாழ்த்தை பெறுவது அப்படின்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிமுகவில் ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக தாவேக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இதன் மூலமாக ஒரு மெசேஜாக செங்கோட்டையன் கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் அதிமுக இதுவரை ரொம்ப அமைதியாக இருக்காங்க. விஜய் மேலே எந்த ஒரு வருத்தமும் அவங்களுக்கு வந்ததே இல்லை. சொல்லப்போனால் கரூர் இன்சிடெண்ட்டில் விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி விஜய் தரப்பில் இருக்கிற நியாயங்களை பேசினார். விஜய் கூட்டணி பிள்ளையார் சொல்லி போட்டுருவாங்க அப்படின்லாம் பேசினாலும் கூட விஜய் ரொம்ப தெளிவாக அவருடைய மேடை ஏறும்போது சொல்லிட்டார், நான் தெளிவாக இருக்கேங்க, ஊசலாட்டெல்லாம் கிடையாது, ஓட்டி டிவிகேவா இல்லை டிஎம்கேவா, அவன் கட்சிக்காரங்களும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு அதை விடுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சீனியர் லீடர், அவர் அதிமுகலேருந்து இன்றைக்கி நேரடியாக இங்கே வரலைனாலும் அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு இங்கே வந்துட்டார். வந்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுக்குறாங்க. அம்மாவின் விசுவாசிகள், புரட்சித் தலைவரின் விசுவாசிகள்லாம் இங்கே வரலான்னு அவங்களோட ஸ்டைலில் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பாதையை பயன்படுத்தி அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லாம் டிவிகேக்கு வர தொடங்கினா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தானே பின்னடைவாக இருக்கும். அப்போ இனிமே விஜய் அப்படின்னா கேள்விகளை கடந்து போகிறதோ இல்லை அவரும் அரசியலுக்கு வரட்டும், அவரும் திமுக தான் எதிர்க்கிறாருன்னு சொல்லாமல் டிஎம்கே எப்படி விஜயை பார்க்குதோ அதே மாதிரி ஒரு பார்வையோட இனிமேல் எடப்பாடி பழனிசாமியும் ஏடிஎம்கேவும் பார்க்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ எந்த தலைவர்களுக்கும் நாங்கள் எதிர்ப்பாளர்கள் இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு தாவேக்காவுடைய ஒட்டுமொத்த மெசேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அவங்க வந்து நீங்கள் யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்க, உங்களுக்கு வந்து தாவேக்கால இடம் இருக்குது. இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது சுச்சுவேஷன் அப்படின்னா, தாவேக்கால நிறைய பேர் இணையணும்னு முயற்சி பண்ணுவாங்க. யாரை போய் சந்திக்கிறது, எப்படி விஜயோட நம்ம டச்சில் இருக்கிறது அப்படின்ற நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் வந்து எல்லாத்துக்குமே இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து அதுக்கான ஒரு கிளியர் மெசேஜ் கிடச்சிச்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ செங்கோட்டையனுடைய இன்டராக்ஷன் மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியலில் தீவிரமாக இயங்கக்கூடியவர்கள், அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். தாவேக்கா இனிமேல் யாரையுமே அரவணைச்சு கொள்ளும் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜை வந்து செங்கோட்டையனுடைய வருகை மூலமாக விஜய் உணர்த்தியிருக்கார் அப்படின்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து இதை எப்படி அதிமுக பாஜக இனி வரக்கூடிய நாட்களில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான். ஏன்னா நிச்சயமாக செங்கோட்டையன் வந்து அவருடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், முக்கியமாக அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களை தாவேக்கால இணையக்கூடிய வகையில் அவர் அதற்கான முயற்சியை எடுப்பார். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு காலையில் செங்கோட்டையன் விலகி போனது குறித்து கருத்து கேட்கும்போது கூட அவர் எங்கள் கட்சியிலே கிடையாது, அதை பற்றி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு அவர் கடந்து போகிறாரு. அதிமுக வந்து ரொம்ப வந்து விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததினுடைய விளைவு இன்னைக்கு வந்து அதிமுகலேருந்து பல தலைவர்கள் தாவேக்காவை நோக்கி, விஜயை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக இதை பார்க்க வேண்டியது இருக்குது. நான் சொன்னது மாதிரி இந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் விஜய் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விக்ட்ரியை பெற்றிருக்கார். செங்கோட்டையனை தன் பக்கம் கொண்டு வந்தது மூலமாக. இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து ஒரு காஸ்ட்லி ஆன ஒரு மிஸ்ஸு டிஎம்கேக்கு. டிஎம்கே இதை எப்படி வந்து ஸ்மெல் பண்ணாமல் விட்டாங்க? அட்லீஸ்ட் வந்து திமுகவில் செங்கோட்டையன் சேரலைன்னா கூட கொஞ்சமாவது அவருடைய அந்த டிசிஷனை வந்து காலம் தள்ளி இருக்க முடியும். ஆனால் அந்த முயற்சியை கூட இல்லை, அது பற்றியான எந்த ஒரு ஸ்மெல்லையும் அவங்க வந்து பண்ணாமல் விட்டுருக்காங்க பாருங்கள். அது ஒரு காஸ்ட்லியான மிஸ்ஸு. ஏன்னா பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் இனி வரக்கூடிய நாட்களில் விஜய்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இதன் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. செங்கோட்டையனை மட்டும் பேசிட்டு நம்ம விட்டுற முடியாது. செங்கோட்டையனுடைய நெருங்கிய சகாக்களான அவருடைய நீண்டகால நண்பர்களாக இருக்கின்ற டிடிவி, ஓபிஎஸ் அவங்கள பற்றியும் பேசி தானே ஆகணும். தர்ம யுத்தம் பண்ணி ஓபிஎஸ் அப்போ ஒரு பரபரப்பை கிளப்பினார். அதே மாதிரியான ஒரு தர்ம யுத்தத்தை செங்கோட்டையனும் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் தர்ம யுத்தம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு முடிவை எடுத்துட்டாரு. இப்போது அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் இவங்களோட வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. என்டிஏ மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அவங்களோட நேச்சுரல் அலைன்ஸ் பார்ட்னராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ராக்சிமிட்டியும் இருக்குது. ஓபிஎஸ் வந்து ஒவ்வொரு முறை பிரதமர் மோடி வெற்றி பெறும் போதும் பிஜேபியிலிருந்து வாழ்த்து வருதோ இல்லையோ, பிஜேபியில் கூட அன்னைக்கு காலையில் தான் வாழ்த்து வரும், ஒரு நாள் முன்னாடியே வாழ்த்தக்கூடிய ஒரு ஓபிஎஸ். அந்த மாதிரியான ஒரு இணக்கத்தை பிஜேபி லீடர்ஷிப்போட ஓபிஎஸ் வச்சுருக்காரு. டிடிவி தினகரனும் ஒரு கட்டத்தில் பிஜேபியால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர். வாழ்நாளில் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன், அப்படி ஒரு சூழலை வந்து அரசியல் விட்டு விலகிடுவேன்ற மாதிரிலாம் பேசினவர் அவங்களோட பயணிக்க தொடங்கினார். அண்ணாமலைக்கு நெருக்கமானவராக பார்க்கப்பட்டார். அப்படிப்பட்டவங்களாம் சடனாக ஏன் வந்து அவங்க திடீர்னு விஜயை சப்போர்ட் பண்ணணும்? விஜயை வந்து இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அன்டெஸ்டட் பிளேயர்னு சொல்கிறவங்க தான் அதிகம். 15% வாங்குவார், 10% வாங்குவார், 5% வாங்குவார், கூட்டம் சேர்க்குறாரு, ஓட்டு வாங்க மாட்டார், இப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆல் ஆஃப் சடனாக திடீர்னு அந்த ஒரு ஃபேக்ஷன் ஏடிஎம்கேலேருந்து வெளியிலேருந்து செயல்பட்டு இருந்தவங்க எல்லாம் டுவர்ட்ஸ் டிவிக்கே திரும்புறதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெய். அதாவது பாஜகவால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நம்ம சொல்லணும். இப்போ டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து பாஜகவை முதல்ல ரொம்ப நம்பினாங்க. பாஜக எப்படியாவது நம்மளை வந்து கரை சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தது. அவருடைய நம்பிக்கைக்கு உரிய மரியாதை கிடைச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்றது தான் செங்கோட்டையன் தாவேக்கா நோக்கி சென்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ ஓபிஎஸ்ஸை பார்த்தோம்னா ஓபிஎஸ்ஸுடைய தர்ம யுத்தம் தொடங்கினதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாஜகவுடைய பின்னணி தான். குருமூர்த்தி போய் சந்தித்து அவர் பேசினதுக்கு பிறகு தான் அவர் வந்து தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் திகார் சிறையிலேருந்து வருவதற்கு முன்பே அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்றத பார்க்க முடியுது. செங்கோட்டையனும் பாஜகவை நம்பினார். பாஜகவுடைய ஒவ்வொரு நகர்வுக்கும் அவர் தன்னை அர்ப்பணித்தார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்கு உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஐயா வந்து பார்த்துட்டே இருந்தார். அவர்கிட்டையும் நம்ம கேட்போம். ஐயா, இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜயனுடைய கட்சியில் செங்கோட்டையன் போய் இணைந்திருக்கிறார். இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் வந்து ஒரு முக்கியமான நபராக இருந்தாரே தவிர ஒரு முக்கியமான தலைவராக இல்லை. அதனால் அவருடைய இழப்பு வந்து எடப்பாடிக்கே பெரிய இழப்பாக தெரியல.
அவர் கட்சியை விட்டு நீக்குனதுங்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையாக எல்லாரையும் பார்க்கப்படுது. அரசியல் தலைவர்களில் எல்லா கட்சிகளையுமே செங்கோட்டையனை அதிரடியாக எடப்பாடி நீக்குனதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்குறது. இவர் இணைப்புக்கு கடி விதிச்சார், எல்லாம் பண்ணார், எதையுமே எடப்பாடி மதிக்கலை. அப்போ அவருக்கு செல்லா காசுங்கிறது முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி. அதனால் ஒரு செல்லா காசு போய் விஜய் கட்சியில் சேரனால விஜய் கட்சிக்கு பெரிய ஆதரவு கிடைச்சிட போகிறது கிடையாது. செங்கோட்டையன் அந்தளவுக்கு மதிக்க தகுந்த நபராக எந்த அரசியல் கட்சி தலைவராலும் மதிக்கப்படல. ஈரோட்டிலேயே அவரோட ஆதரவாளர்களே அவரோட பின்னாலேயே இல்லைங்கும் போது, அதாவது அவருக்குள்ள பலம் என்னங்கிற பலவீனம் என்ன அப்படின்னுங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு. செங்கோட்டையன் விஜயோட ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய பேர் அதிமுகலேருந்து வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்பு 5% கூட கிடையாது. இன்னைக்கு தேதியில் ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது சார். இந்த தமிழ்நாட்டு அரசியலில் திமுக அதிமுகங்கிறது தான் அரசியலே. தாவேக்காங்கிறது புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சி. இது வரைக்கும் எந்த சட்டமன்ற தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ அவங்க போட்டியிட்டது இல்லை. அவங்க வாக்கு சதவிகிதம் என்னங்கிறதே அவங்களுக்கே தெரியாது, அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. இப்போ விஜய் ஒரு பாப்புலரான ஹீரோ, அவர் தான் அதிகமான சம்பளம் வாங்குறாங்கன்றாங்க, கூட்டம் கூடுது, அது ஓட்டா மாறுமா சார்? சினிமாவில் அவர் பாப்புலரான ஹீரோ. அவரை விட ரஜினிகாந்த் பெரிய ஹீரோ. அவரே அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும்னு நினச்சி அதை கைவிட்டுட்டு போனாருன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டு ஜனங்களை பற்றி அவர் என்ன மதிப்பு வச்சுருப்பார்? அவருக்கு எத்தனை பேர் ஆலோசகர் இருந்தாங்க? சாதாரணமான ஆளுங்கள்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் அவரை தூண்டி ஏசிஎஸ் காலேஜில் போய் அவர் எம்ஜிஆர் திறந்து நான் இன்னொரு எம்ஜிஆருங்கிற லெவலுக்கு தான் போனார் அவர். இப்போ விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்றீங்களா? எம்ஜிஆர் மாதிரி யாருமே ஆக முடியாது சார். அப்புறம் விஜய் எங்கே எம்ஜிஆர் ஆகுறது? இப்போ 2026 தேர்தலில் எப்படி விஜய்க்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஓட்டை பிரிக்கலாமே தவிர ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதிமுக இடத்த பிடிச்சிருவாரா விஜய்? அதிமுக இடத்த பிடிக்கிறதுக்கு தான் எங்கேருந்து என்ன செய்ய போகிறார் அவர்? அதுக்காக என்ன திட்டங்கள் இருக்குது? குறைஞ்சபட்சம் உங்களை மாதிரி செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரா இது வரைக்கும்? அவர் வெறும் அறிக்கை, ரோடு ஷோ என்ன பண்ண, போய் கரூரில் போய் கூட்டம் கூட்டி ஒரு 49 பேரை சாவடிச்சிட்டு வந்துட்டேன். இதுதானே செய்ய முடிஞ்சுது. ஆனால் இன்னும் மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. விஜய் காரணம் இல்லைன்றாங்க. வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இன்னும் சினிமா மாயை ஓயலை சார். நீங்கள் எத்தனை வருஷமாக அரசியலை கவனிக்கிறீங்க? என்னோட 18 வயசுல இருந்து இப்போ எனக்கு வயசு 64 ஆகுது. நான் பக்கா திமுககாரன். ஓகே, இதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் மரப்பா சொல்லிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி அங்கே ஒன்று சொல்கிறது கிடையாது. நான் பக்கா திமுககாரன். நான் பிறக்கும் போதே திமுககாரன். சொந்த ஊரே திருவாரூர். இப்போ உதயநிதி ஒரு வாரிசு அரசியலுடைய நீட்சி அப்படின்றாங்க. வாரிசு அரசியல் எங்கே இந்த கட்சியில் சார் இல்லாமல் இருக்குது? எந்த கட்சியில் இருக்குது? இல்லை, வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் எல்லாரோட தலைவர்கள் பிள்ளைகளும் கட்சியில் ஈடுபடுறாங்க, பதவிக்கு வர்றாங்க. எங்கே இல்லாமல் இருக்குது? இதில் இதில் பொறாமப்படுறதுக்கோ இது சொல்கிறதுக்கோ எந்த விதமான காரணமும் கிடையாது. உதயநிதியை திமுகவோட வாரிசு அது அந்த என்ன கேட்டிங்க? நீட்சி. நீட்சி மட்டும் கிடையாது, இந்த இயக்கத்தோட மீட்சியும் அவரே தான் சொன்னாங்க. தேங்க்யூயா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இப்போ செங்கோட்டையன் அதிமுகலேருந்து நீக்கப்பட்டவர், அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் ஒரு மூத்த தலைவர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் இன்னைக்கு புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் சேர்றாரு. அவர் ஒரு ஸ்பேஸாக இருக்கார், ஒரு வாய்ப்பு. யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவரை தொடர்பு கொண்டு விஜயோட பேச முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துகிறாரு அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். செங்கோட்டையன் முன்னெடுத்த இந்த நகர்வு இன்றைக்கி நாள் முழுக்கவே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. பல்வேறு கருத்துக்கள் அதை ஒட்டியும் பகிரப்பட்டது. அந்த செய்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆங்கிளையுமே நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன?
அடுத்தடுத்த நாட்களில் தாவேகாவில் யாரெல்லாம் இணைவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செங்கோட்டையனின் வருகை விஜயின் கரத்தை வலுப்படுத்துமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.